இந்த உலகத்துல நாம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு காலத்துல தோன்றி இருந்து அழியக்கூடிய நிலை இல்லாத பொருட்கள் தான். பொருளே நிலை இல்லைன்னா அதனால கிடைக்கக்கூடிய பயனாகி இன்பம் மட்டும் எப்படி நிலையா இருக்கும்? அதுவும் சிறிது பொழுது இருந்து நீங்கும் சிற்றின்பம் தான். அப்போ நிலையில்லாத பொருளை நிலையாததுன்னு தவறா புரிஞ்சுக்கிறது, அது தனக்கு கண்டிப்பா வேணும்னு ஆசைப்படுறது, அது கிடைக்காத போது கோவப்படுறதுங்கிற இந்த மூணும் தான் வினையாகி அடுத்தடுத்த பிறவிக்கு காரணமாகவும் அமையுது. இதை இறையருளால் தெளிவாக உணர்ந்தவர் அப்பர் பெருமான். அவருடைய நிலைமைய நமக்கெல்லாம் விளக்குறதுக்காக இறைவன் திருப்புகலூர்ல அப்பர் பெருமான் உழவாரப்பணி செய்யும் போது பொன்னையும் நவரத்தனங்களையும் வழி எங்கும் குவிச்சு வச்சாராம். அதை பார்த்து ஆசைப்படாம இதெல்லாம் என்ன கோயில்ல குப்பையா கிடக்குதுன்னு உழவாரப்படையால செதுக்கி அதை குளத்தில் வீசி எரிஞ்சதோட மட்டுமா, தேவலோக பெண்கள் அவர் முன்னாடி ஆட வந்த போது திருவாரூர் பெருமானுடைய பேரருள் இன்பத்தில் திளைத்திருப்பவன் தான், உங்களை போல அரம்பேர்கள் தரும் இன்பத்துக்கு மயங்க மாட்டேன், எல்லாரும் விலகி போங்கன்னு சத்தம் போட்டாராம். இதை மெய்யுணர்தல் அதிகாரத்தில் காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கிடக்கிடும் நோய் என்ற குரல்ல வச்சு விளக்கி, காரிகையாரை பொன்னை காட்டவும் காமாதி மும்மை சோர்விழந்து உய்ந்தார் அரசர் சோமேசா ஓருங்கார் காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கிடக்கிடும் நோயின்னு சோமேசர் முதுமொழி வெண்பால திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளி செய்கிறார். அதனால இனியும் ஒரு பிறவி எடுத்து கஷ்டப்பட முடியாது, இதோட போதும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த நிலையில்லாத உலக பொருட்கள் மேல் வச்ச ஆசையை கைவிட்டு இறைவனை பற்றுவதுதான் சிறந்த வழி என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.